இதனை கேட்ட சிவனடியார் சீறிச் சினந்தார். அமர்நீதியாரே, நாம் உம்மிடம் தண்ட கோவணத்திற்கு ஒத்தது தண்டிலுள்ள இந்த கோவணம். இந்த கோவணத்திற்கு எடையான கோவணத்தை கொடுப்பீராக என்று கூறினார். அதனை ஏற்றுக்கொண்ட அமர்நீதியார் தராசின் ஒரு தட்டில் அடியார் தந்த கோவணத்தை வைத்து அதற்கு ஈடாட தம்மிலுள்ள நெய்த கோவணத்தை மற்றொரு தட்டில் வைத்தபொழுது அது நிறை போதாமையால் மேலெழுந்தது. அது கண்ட அமர்நீதியார் தாம் அடியார்களுக்கு கொடுத்திற் பொருட்டு வைத்திருந்த கோவணங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக இட்டார். அப்பொழுதும் அன்பரது தட்டு மேற்பட அடியாரது கோவணத்தட்டு நிறையால் கீழே தாழ்ந்தது. அந்நிலையில் அமர்நீதியார் தம்மிடமுள்ள பொன், வெள்ளி, நவமணித்திரள் பொருள்களையும் பின்பு தம் மனைவி, புதல்வன் ஆகியோரையும் தட்டில் அமர்த்தினார். அப்பொழுது கூட தட்டு நேர் நிற்கவில்லை. நாயனார், நாங்கள் இழைத்த அன்பில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்திலோம் என்றால் இத்தராசின் தட்டு சமமாக நிற்பதாகுக என்று திருவைந்தெழுத்து ஓதி தாமும் அதன் மேல் ஏறி அமர்ந்தார். அந்நிலையில் அத்தாராசு தட்டுகள் இரண்டும் சமமாய் நேர் நின்றன. அடியாராக வந்த இறைவர் திருநல்லூரிற் பொருந்திய அம்மையப்பராகிய பிருக்கோலத்தை அமர்நீதியாருக்கு காட்டியருளினார். அமர்நீதியாரும் மனைவியாரும் மைந்தரும் சிவலோக வாழ்வினை பெற்று இன்புற்றார்கள்.